இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக ஆண்களிடம் இருந்து அதிகமான புகார். நான்சி சுக்ரி தங்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவு குறித்து ஆண்களிடம் இருந்து அதிகமான புகார்கள் கிடைத்திருப்பதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்திருக்கிறார். அமைச்சின் ஆலோசனை மையமான சமூக ஆதரவு மையங்கள் மூலம் பாலியல் தொடர்பான 1000க்கும் மேற்பட்ட புகார்களை ஆண்களிடம் இருந்து பெற்றுள்ளதாக அவர் கூறினார். ஆண்களில் பெரும்பாலோர் தங்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவு குறித்து போலீசில் புகார் செய்ததை விட அமைச்சின் ஆலோசனை சேவையிடம் தெரிவித்திருப்பதாக அவர் கூறினார். தொடக்கத்தில் ஆண்களிடம் இருந்து குறைந்த புகார்கள் மட்டுமே கிடைத்தன. பாலியல் தொந்தரவு தொடர்பான ஆலோசனை சேவைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் தாங்கள் அதிகமான பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானது குறித்து ஆண்களிடம் இருந்து புகார்களை பெற்றிருப்பதாக நான்சி சுக்ரி தெரிவித்தார். அனைத்துலக இஸ்லாம் பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் பாலியல் தொந்தரவுக்கு எதிரான காஷி செமூர்னி உஷாஹா கருத்தரங்கில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். புன்சக் அலாமில் கடன் ஆலோசகர் கடத்தி வைப்பு, 3 கொண்ட கும்பல் பிடிபட்டது. ஸ்லாங்கூர் புன்சக் அலாமில் மர்ம கும்பல் கடத்தி செல்லப்பட்ட பல நேரங்கள் அடைத்து வைக்கப்பட்ட கடன் ஆலோசகர் ஒருவரை போலீஸ் பாதுகாப்பாக மீட்டிருக்கிறது. கடத்தப்பட்டவர்களின் முதலாளி செவ்வாய்க்கிழமை இரவு செய்த புகாரை தொடர்ந்து போலீஸ் நடவடிக்கையில் இறங்கியது. நிறுவனத்தின் கடன் விவகாரம் தொடர்பில் ஒரு பெண்ணை சந்திக்க போன்ற போது 20 வயது அந்நபரை அங்கிருந்த கும்பல் தாக்கி கட்டி போட்டு கடத்தி சென்றிருக்கிறது. அவரிடம் இருந்த 2000 ரிங்கிட் ரொக்கத்தையும் அக்கும்பல் பறித்து கொண்டது. பின்னர் புகார்தாரரான முதலாளியை தொடர்பு கொண்ட அக்கும்பல் 7000 ரிங்கிட் பிணைப்பணம் கொடுத்தால் மட்டுமே கடத்தப்பட்ட நபர் விடுவிக்கப்படுவார் என மிரட்டியுள்ளது. புகார்தாரர் கொடுத்த விவரங்களின் அடிப்படையில் துப்புதுலக்கிய சுங்கைபுலோ போலீஸ் புன்சாக் ஆலாம் சுற்று வட்டாரங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டு புதன்கிழமை அதிகாலை கடத்தல் கும்பலை சுற்றி வளைத்தது. அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த நபரை மீட்ட போலீஸ் கடத்தியவர்கள் என நம்பப்படும் 30 முதல் 40 வயது வரையிலான 3 உள்ளூர் ஆடவர்களை கைது செய்தது. அக்கும்பலிடம் இருந்து கார், கைபேசிகள், ஏடிஎம் அட்டைகள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன. அக்கும்பல் போதைப்பொருள் உள்ளிட்ட குற்ற செயல்கள் தொடர்பில் ஏற்கனவே 4 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அரிசியும் உணவுப் பொருட்களும் கெட்டுவிட்டதால் மக்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியவில்லை. முன்னாள் எம்பி அரிசியும் உணவுப் பொருட்களும் கெட்டுவிட்டதால் மக்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியாமல் போனதாக முன்னாள் எம்பி டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் முகமது சைட் தெரிவித்திருக்கிறார். தெமர்லோ, ஜாலான் பிந்தாசாங், ரும்போன் மக்மூர், காம்புங் குனுங் செய்யோமில் அரிசி, சாடின், மாவு ஆகியவை வீசப்பட்டிருந்த காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாகியிருந்தது. அந்த சமையல் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் இருந்து துர்நாற்றம் வீசியது தொடர்பாக ஏப்ரல் 5ஆம் தேதி புகாரையும் தாம் பெற்றதாக முன்னாள் உள்துறை துணை அமைச்சருமான டத்தோஸ்ரீ இஸ்மாயில் முகமது சைட் நேற்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அரிசிக்குள் எலியின் எச்சங்கள் இருந்ததோடு பல்வேறு சமையல் பொருட்கள் மிகவும் மோசமாக கெட்டுவிட்டதாகவும் அவர் கூறினார். அரிசியில் நிறைய பூச்சிகளும் இருந்ததால் வேறு வழியின்றி அவை கோழி வளர்ப்பாளர்களிடம் கொடுக்கப்பட்டதாகவும் இஸ்மாயில் முகமது கூறினார். 2004ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை தாம் கோலாகுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் பொதுமக்களின் தேவைக்கு வழங்குவதற்காக அந்த சமையல் பொருட்களும் அரிசியும் கையிருப்பில் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். தெமர்லோவில் அரிசி, கோதுமை, சாடின் உணவுப் பொருட்கள் குப்பை கொட்டும் இடத்தில் வீசப்பட்டுள்ள காணொலி வைரல். பஹாங், தெமர்லோ, ரும்போன் மக்மூர், கம்போங் குனோங் சென்யோன் பைபாஸ் அருகே குப்பை கொட்டும் இடத்தில் டசன் கணக்கான அரிசி மூட்டைகள், கோதுமை பாக்கெட்டுகள், சாடின் டின்கள் வீசப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் நேற்று மாலை முதல் வைரலாகி வருகிறது. அந்த சாலை வழியாக சென்ற முகநூல் மற்றும் டிக்டாக் சமூக ஊடக பயனர்களால் அந்த புகைப்படங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. அந்த புகைப்படங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு எரியூட்டும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. வெகு காலம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் காலாவதியானதால் அவை தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. எனினும் இதுவரை யாரும் அந்த குற்றச்சாட்டை ஏற்கவோ மறுக்கவோ முன்வரவில்லை. எரிமலை கக்கும் புகையால் விமானங்களுக்கு பாதிப்பு, எச்சரிக்கும் ஆராய்ச்சியாளர்கள். இந்தோனேசியாவில் ருபாங் எரிமலை வெடித்து வெளியாகியுள்ள கரும்புகை ஆகாயத்தில் கலந்து விமானங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என ஐயுறப்படுகிறது.
அடர்த்தியான புகை விமானிகளின் பார்வை தூரத்தை பாதிக்கலாம். எரிமலை தொடர்ந்து புகையை கக்கினால் நிலைமை இன்னும் மோசமாகலாம். அதாவது அப்புகை மூட்டம் மறைய அதிக நாட்கள் பிடிக்கலாம் என பேரிடர் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதோடு விமானங்கள் புகை மூட்டத்தை கடந்து செல்கையில் விமான இயந்திரம் புகையை உறிஞ்சி விட வாய்ப்புண்டு. எரிமலை புகையாததால் அவை அதிக சூட்டில் இருக்கும். அப்போது எந்திரத்தினுள் அவை உருகி எந்திரத்தில் கோளாறு ஏற்படலாம். இதனால் விமானங்கள் வெடித்து சிதறவும் வாய்ப்புண்டு என அவர்கள் பீதியை கிளப்பியுள்ளனர். எனவே எரிமலை வெடிப்பு ஏற்பட்டு புகை காற்றில் கலக்கும் சமயங்களில் உலகம் முழுவதும் விமான நிறுவனங்களில் விழிப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையில் இருக்கும். எரிமலை கக்கும் புகையை உயர்ந்த இடத்திலிருந்து குறிப்பாக இரவு நேரங்களில் காண்பது கடினம். மென்பொருமுறை பசிபிக் பெருங்கடல் நடுவே பயணிக்கும் போது போயிங் 747 விமானம் ஒன்றில் 4 இயந்திரங்களும் தீப்பற்றியதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். இது நடப்பது அரிது என்றாலும் பாதுகாப்பு கருதி தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது அவசியம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கின்றனர். அதிர்ச்சியூட்டும் மோட்டார் சைக்கிள் வழிப்பறி, பெண் சாலையில் விழுந்து புரண்டு காயமடையும் டேஷ்கேம் காணொலி வைரல். மோட்டார் சைக்கிளில் செல்லும் பெண் ஒருவர் மற்றொரு ஓட்டுநரால் வழிப்பறிக்கு இலக்காகி வாகன நெரிசல் மிகுந்த ரோட்டில் விழுந்து விபத்துக்குள்ளாகும் டேஷ்கேம் பதிவால் நெட்டிசன்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ட்விட்டர் சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அந்த 16 வினாடி வீடியோவில் மோட்டார் சைக்கிளில் இடது சாலையில் பயணிக்கும் பெண் ஒருவரை நெருங்கி செல்லும் ஆடவன் ஒருவன் அவரது கைப்பையை பிடித்து இழுப்பதை காண முடிகிறது. அதனால் அப்பெண்ணின் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்ததை அடுத்து அவர் நடு ரோட்டில் விழுந்து உருள்கிறார். திருடன் மிகவும் தந்திரமானவன். அவன் தனது மோட்டார் சைக்கிளின் பதிவு எண்ணை பிளாஸ்டிக்கை கொண்டு மறைத்த பின்னர் தனது சகோதரியிடம் கொள்ளையிட்டுள்ளார் என அந்த காணொலியின் கீழ் பதிவிடப்பட்டுள்ளது. கொள்ளையிடப்பட்ட பையில் பணப்பை, அடையாள அட்டை, வங்கி பற்று சீட்டு அட்டைகள், ரொக்க பணம் உட்பட ஐபோன் ஒன்றும் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வழிப்பறி சம்பவம் கிளான் கர்சியாரான் ராஜாமூடா முசாஃபில் உள்ள ராஜா ஜாரினா இடைநிலை பள்ளிக்கு அருகில் நிகழ்ந்தது என நம்பப்படுகிறது. அதனால் சம்பந்தப்பட்ட பெண் கைகளிலும் கால்களிலும் கடுமையான காயங்களுக்கு இலக்கானதாகவும் கூறப்படுகிறது. பினாங்கு மேம்பாலத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட 27 வயது மோட்டாரோட்டி மரணம். பினாங்கில் பயான் லெபாஸில் ஜாலான் சுல்தான் அஸ்லான் ஷாவில் உள்ள சுங்கைதிரா மேம்பாலத்தில் இருந்து 30 மீட்டர் தொலைவில் கீழே விழுந்ததில் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் இறந்தார். 27 வயதான அந்த ஆடவர் தனியாக பயன் பாருவில் இருந்து பயன் லெபாஸில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது நேற்று மாலை மணி 4:10 அளவில் நடந்த அந்த விபத்தில் மரணம் அடைந்ததாக போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அந்த ஆடவர் மேம்பாலத்தை அடைந்த போது தனது மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி மேம்பாலத்தில் இருந்து தூக்கி வீசி எறியப்பட்டதை தொடர்ந்து தலையில் பலத காயத்திற்கு உள்ளானார். சிகிச்சைக்காக பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் இரவு 9:45 மணிக்கு இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. QR குறியீடுகளை பயன்படுத்தி புதிய மோசடி, கவனமாக இருக்க பொதுமக்களுக்கு போலீஸ் எச்சரிக்கை. QR குறியீடுகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடும் புதிய அணுகுமுறையை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். குறிப்பாக தண்ணீர் போத்தல்களில் இருந்து QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதன் வாயிலாக ரொக்க பற்றுச்சீட்டுகளை வெல்ல முடியும் என கூறி மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்த புதிய மோசடி குறித்து பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு போலீஸ் எச்சரித்துள்ளது. அண்மை சில காலமாக அந்த மோசடி நடவடிக்கை தொடர்பான புதிய யுக்திகள் சமூக ஊடகங்களில் அதிக அளவில் பரவி உள்ளன. குறிப்பாக அக்கும்பலை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று பரிசுகளை விநியோகம் செய்து வருவதாக CCID எனப்படும் மத்திய வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டாக்டர் ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். அவ்வாறு விநியோகிக்கப்படும் பரிசு பொருட்களில் காணப்படும் QR குறியீடுகளை ஸ்கேன் செய்தால் 200 ரிங்கிட் பெருமானம் உள்ள பற்றுச்சீட்டுகளை பொதுமக்கள் பெறலாம் என கூறப்படுகிறது. எனினும் அப்படி ஸ்கேன் செய்வதனால் பொதுமக்கள் தங்களையும் அறியாமல் கைபேசியில் உள்ள சுய வங்கி விவரங்களையும் பகிர்கின்றனர். அதனால் அவர்கள் தங்கள் வங்கி கணக்கில் வைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாம் என ரம்லி எச்சரித்துள்ளார். பொதுமக்கள் வெறுமனை QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதை தவிர்க்குமாறு அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார்.